ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் கிராஸ் கட் மெத்தடில் பேசிக் நாட் அம்லா நாட் யூஸ் பண்ணி அம்லா நாட்டில் ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி டிஃபன் கேரியர் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டிஃபன் கேரியர் பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 ரோலே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இது கிராஸ் கட் மெத்தடுங்கிறதுனால ஈஸியாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு லாங் ஹேண்டிலும் நான் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வயர்ஸ் பார்த்திங்கன்னா வயலட் அண்ட் ரெட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். வயலட்டில் 6 வயர்ஸ் 8.25 அடியிலும், ரெட்டில் 24 வயர்ஸ் 8 அடியிலும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வயசை 2 வயசாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த ரெட் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 அடி எக்ஸ்ட்ராவே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பட்டை ஒயராக இருந்தால் கண்டிப்பாக பத்தாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலான ஒயரு சன்ன ஒயராக இருந்தால் கரெக்டாக இருக்கும். எனக்கு 8.25 ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக என்னோடய பிராண்ட் வேறையாக இருக்கும், உங்களோட பிராண்ட் வேறையாக இருக்கும். அதனால் என்றைக்குமே ஒரு 1/4 அடி எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுல தப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி 2 வயசாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெட்னா ரெட்டு, வயலட்னா வயலட்டு. வயலட்டில் பார்த்திங்கன்னா 3 நாட்ஸும், ரெட் கலரில் 12 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வயலட்டை பேஸாக வச்சு நம்ம தொடங்கலாம். நீங்கள் பூஜா பேஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவதாக ஒரு நாட் போடணும். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 2 வருஷ குமிழ்கள் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இந்த இடத்துல மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும், அதே ஜாயின் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் 2 வயர் சுற்றி வர கிடைக்கும். நம்ம அதுலேயும் நாட்ஸ் போட்டு முடிச்சிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம சுற்றி வர ரெட் கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி குமிழ்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. இந்த ரெட் கலரில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயர்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மீதி ஒயர் கண்டிப்பாகவே நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயலட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் டிசைனுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இன்னும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் ரெடி ஆயிரும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி தான் நமக்கு குமிழ் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல அடுத்த வரிசைக்கான குமிழை நம்ம இந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணி போட்டு முடிச்சிட்டோம்னா 2 வரிசை குமிழ்கள் இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ குமிழ் அதே மாதிரியே தான் ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். பேஸ் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
இந்த அம்லா நாட் ஃப்ளவர் டிசைன் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன், கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன், ட்ரே டுட்டோரியல் கொடுத்துருக்கேன், அதுபோக ரேட்டில் டாய் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன், கீ செயின் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கும்போது நமக்கு 2 வரிசை குமிழ்கள் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி தான் நமக்கு சுற்றி வர கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் பாருங்கள் கிராஸாக வாய்ஸ் போகுது. அதில் அப்படியே நம்ம கிராஸாக போகிற நாட்ஸில் ஒயர்ஸில் நம்ம நாட்ஸ் போட்டுக்கிட்டே வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படிங்கிறது பார்க்கலாம். நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போடுங்க. கிராஸாக போகிற வாய்ஸில் அப்படியே நாட்ஸ் போட்டுக்கிட்டே வரணும். 2 சைட்லேயும் போடணும். இப்போ இதே மாதிரி நம்ம இந்த ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் 2 சைட்லேயும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் 4 வயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட் வந்து இந்த இடத்துல நம்ம சென்டரில் டிசைன் பண்ணணும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் லூப்பு, இது செகண்ட் லூப்பு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. 3ஆவதாக மறுபடியும் இன்னொரு லூப்பு, அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. 4ஆவது ஒயரை சுற்றி கொண்டு வரணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு, இப்போ நமக்கு பாருங்கள் 4 ஒயர்ஸ் வந்து கீழே வந்திருக்கு. இப்போ இந்த ஃபஸ்ட் ஒயர் எடுத்து மேலே கொண்டு வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். 2ஆவது ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப் வழியாக விடுங்க. 3ஆவது ஒயர் எடுத்து 2 லூப் வழியாக விடணும். 4ஆவது ஒயர் எடுத்து 3 லூப் வழியாக விட்டு மெல்ல டைட் பண்ணுங்கள். ஒரு வயசாக டைட் பண்ணிங்கன்னா நமக்கு அம்லா நாட் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப டைட்டாக போடக்கூடாது அம்லா நாட்டு. நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். அம்லா நாட்டில் வந்து ரொம்ப டைட் பண்ணி போட்டுறாதீங்க, கொஞ்சம் கேப் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் அப்படியே கிராஸாக போகிற வயசில் இந்த ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நாட் போட்டோமோ சேம் அதே மாதிரியே தான் நாட்ஸ் போட்டு அந்த பார்டர் டிசைன் வந்து அந்த வயலட் கலர் ஒயரில் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணணும்.
இதே மாதிரியே தான் நம்ம சுற்றி வர அப்படியே போட்டு முடிக்கணும். அடுத்தடுத்து அப்படியே கிராஸாக போகிற வாய்ஸ்லையும் மேலே வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் இந்த அம்லா நாட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் நல்லா கேப் விட்டுருக்கேன். அந்த ஒயர்ஸ் பாருங்கள் சுற்றி வர கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த மாதிரி வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சுற்றி வர நான் பாருங்கள் இந்த ஒரு வருஷம் போட்டு முடிச்சிருக்கேன். இதே மாதிரி அப்படியே நம்ம வந்து மேலே அப்படியே வந்து கிராஸாக போகிற வாய்ஸில் வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 அம்லா டிசைன் வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணி ஹைட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு இந்த அம்லா நாட்லேயே வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங்கில் இந்த பேஸ்கட் பார்க்குறக்கே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து பார்டர் டிசைனில் ஃபினிஷ் பண்ணி ஒயர்ஸ் எல்லாம் அப்படியே கிராஸாக போகிற நாட்ஸில் உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி இந்த அம்லா நாட்டில் பாருங்கள் நான் ஒயிட் கலர் ஒயரில் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 பூவுக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த கீழே இருக்கிற அந்த பேஸில் ஃபஸ்ட்டு தொடங்குறோம்ல அதில் நான் வந்து போடல. அதுக்கு அடுத்ததுலேருந்து நான் போட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 ஃப்ளவர் டிசைனுக்கு நான் இந்த அம்லா நாட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் ஒயரும் க்ரீன் கலர் ஒயரும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சிங்கிள் கலராக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மல்டி கலர்ஸாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். நான் 2 கலர் இருக்கட்டும்னு நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு 3 வரிசைகளுக்கு போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 3 வரிசைகள் போடணும். எப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒயர் வந்து எடுக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி வரைக்கும் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஒயர் ஒரு 1/4 அடி மீதியாகவே நமக்கு இருக்கும். ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் வந்து இது வந்து பொறுமையாக தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாருங்கள் இந்த இடத்துலேருந்து தொடங்கலாம். இப்போ இந்த 2 நாட்ஸில் வந்து உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இது வந்து கூட வந்து நமக்கு உள்ளே கைவிட்டு செய்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் காமிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒயரை. நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் போட்டாகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் வந்து பேஸ்கட் வந்து ப்ராடாக இருந்ததுன்னா தெரியாது. இது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து ஓப்பன் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் உள்ளே விட்டு விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இது அப்படியே நம்ம வந்து உள்ளேருந்து வெளியே கொண்டு வரோம், மறுபடியும் வந்து உள்ளே கொண்டு போவோம், மறுபடியும் வந்து வெளியில் கொண்டு வருவோம். அவ்வளோவே தான் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி சுற்றி அப்படியே நம்ம கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள் இந்த இடத்துலேருந்து நான் தொடங்குறேன். அந்த இடத்துல தான் தொடங்கினா தான் நமக்கு வந்து சுற்றி வர போட்டு ஃபினிஷ் பண்ணி மறுபடியும் வந்து உள்ளே இருக்கிற நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி அடுத்த அம்லா நாட்டு கொண்டு போகிறக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெளியில் கொண்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் வந்து உள்ளே கொண்டு போகிறோம்.
கூடையும் கொஞ்சம் லாங்கா இருக்கனால ஒயரும் நல்ல நீளமா இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு 2 பூ போட்டு முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது நான் ஒரு கையில பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கிறதுனால கொஞ்சம் வந்து எனக்கு சிரமமா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விட்டு விட்டு எடுக்க வேண்டியது தான். அவ்வளவே தான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட்ஸ் டுட்டோரியல்ஸும் என்னோட கிரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 25 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கும். அதே மாதிரி கிஃப்ட் பேஸ்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா நியர்லி 20 வெரைட்டிஸுக்கு மேலே கொடுத்துருக்கேன். ட்ரே டுட்டோரியல், ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர் பேஸு, நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்டு, லஞ்ச் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட்ஸு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஒவ்வொரு வாயிலையும் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கடைசியாக வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துக்கே வந்திருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த ஒயரை வந்து உள்ளே விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி முன் பக்கமாக உள்ளே விட்டு எடுத்து இந்த மறுபடியும் வந்து அடிப்பக்கமாக கொண்டு போயிடணும். இந்த ஹோல்ஸ் வழியாக பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுத்துருங்க. மறுபடியும் வந்து இந்த கிராஸாக போகுது பாருங்கள், இந்த 3 நாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அந்த நாட்ஸ் வழியாக உள்ளே விட்டு எடுத்து மறுபடியும் வந்து அடுத்த அம்லா நாட்டுக்கு வந்து இதே மாதிரியே ஃப்ளவர் டிசைன் பண்ணணும். இந்த பேசிக் நாட் இருக்குது பாருங்கள், 3 இருக்குது பாருங்கள். அதில் இந்த சென்டரில் வருது பாருங்கள் இந்த 3 நாட்ஸு, அதில் வந்து உள் பக்கமாக வந்து அந்த க்ரீன் கலர் ஒயரை உள்ளே விட்டு எடுத்து மறுபடியும் வந்து மேலே வந்து கொண்டு வந்து இதே மாதிரியே சுற்றி சுற்றி அப்படியே வந்து கண்டினியூ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவே தான். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த க்ரீன் கலர் ஒயரை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒயர்ஸே வந்து நமக்கு மீதியாக இருக்குது. இந்த ஒயர் வந்து நம்ம வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம், பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணணும் டிசைனுக்காக. நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ ஒரு அழகாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் மல்டி கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சிங்கிள் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். இந்த கூடை போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வயசெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இனி வந்து ஹேண்டில் கொடுத்தோம்னா நமக்கு அழகான டிஃபன் கேரியர் பாஸ்கெட் ரெடி ஆயிரும். இதுக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா வயலட் கலர் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். 3 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நல்ல லாங் ஹேண்டிலாக கிடச்சிருக்கு. 6 ஒயர்ஸ், அதாவது மொத்தமாக 3 ஒயர்ஸ் வந்து 5 அடியில் கட் பண்ணி எடுத்து 3 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஹேண்டில் வந்து தெரியுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாகவே இருக்குது. இந்த பாஸ்கெட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு நியூ டிசைனாக இருக்கும். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.